10th Max, exercise 1.3, continuation. 7th sum. Sugar piece of material 24 cm on a side by cutting equal squares of the corners and turning up the sides as shown. Express the volume 5 of the box as a function of x. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சுகர் பீஸ் ஆஃப் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அதோட சைட்ஸ் வந்து 24 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. பை கட்டிங் ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் ஃப்ரம் த கார்னர்ஸ், ஒவ்வொரு கார்னர்ல இருந்தும் ஈக்குவல் ஸ்கொயரை கட் பண்ணிட்டோம். அண்ட் டர்னிங் அப் த சைட்ஸ் அஸ் ஷோன். அப்போ அத மாதிரி நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் த வால்யூம் ஆஃப் த பாக்ஸ், அந்த பாக்ஸோட வால்யூம். இப்போ இது வந்து என்னது, ஒரு ஸ்கொயர் பீஸா இருக்கு. இந்த ஸ்கொயர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பாக்ஸா மேக் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பாக்ஸோட வால்யூம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆஃப்டர் கட்டிங் த ஸ்கொயர்ஸ் we get the cuboid. cuboid நமக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம், லென்த் ஆஃப் த cuboid. லென்த் ஆஃப் த cuboid எப்படி இருக்கும், நமக்கு 24ல 2x மைனஸ் ஆயிருக்கும். அப்போ 24 மைனஸ் 2x, ஏன்னா நமக்கு ஒரு cuboid மைனஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி பிரெத்தும் அதே மாதிரி தான் என்னவா இருக்கும், 24 மைனஸ் 2x இருக்கும். அதோட ஹைட், இந்த ஹைட் வந்து நமக்கு என்ன 2x ஹைட்ல இருக்கு. ஸோ அதே நம்ம என்ன பண்ணிட்டோம், 2x அப்படின்றது எழுதிட்டோம். வால்யூம் ஆஃப் பாக்ஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கியூபாய்டு அப்படின்னு எடுத்தாச்சு. இப்போ வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஃபார்முலா என்ன, நமக்கு L இன்டூ பி இன்டூ ஹெச். ஸோ அந்த ஃபார்முலா படி நம்ம எழுதணும் அப்படின்னா வால்யூம் ஆஃப் கியூபாய்டு இஸ் ஈக்குவல் டு, நார்மலா நமக்கு வால்யூம் ஆஃப் கியூபாய்டு is equal to L indicates length into breadth into H. அதாவது length into breadth into H தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா வால்யூம் ஆஃப் கியூபாய்டு அந்த கான்செப்ட்ல சொல்றோம். இப்போ வால்யூம் ஆஃப் கியூபாய்டு நம்ம என்ன, V is equal to length நமக்கு 24 minus 2x, இது 24 minus 2x, இது என்னது 2x அப்படின்னு நம்ம எடுத்தாச்சு. அப்போ 24 மைனஸ் 2x தான் ஹோல் ஸ்கொயர் நம்ம எழுதலாமா, ஹோல் ஸ்கொயர், ஏன்னா ரெண்டுமே ஒரே வேல்யூ. ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல எழுதிட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம். என்ன ஃபார்முலா, a மைனஸ் b the whole square is equal to a square plus b square minus 2ab அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். அதைத்தான் நம்ம இங்க என்ன பண்ண போறோம், இங்கேயே அதே தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ a மைனஸ் b the whole square ஃபார்முலாக்கு நம்ம என்ன பண்ண போறோம், a square minus 2ab plus b square ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை பிரிச்சு எழுதுறோம். a squareன்ற போது 24 the whole squareன்ற ஃபார்முலா படி பிரிச்சு எழுதி ஆன்சர் எழுதி கொண்டு வரோம். இப்போ இங்க எல்லாமே எக்ஸோட இன்டூ ஆகும். எல்லாம் எக்ஸோட இன்டூ ஆகும்போது நமக்கு ஆன்சர் எப்படி கிடைக்கும், 5 to 7x into x plus 4x ஸ்கொயர்னு இருக்கு. இங்க எக்ஸ் ஆட் ஆகும்போது எக்ஸ் கியூப் ஆகும். இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் இன்டூ ஆகும்போது எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். So volume is equal to 4x cube minus 9x square plus 57x அப்படின்றது தான் நம்மளோட வால்யூம் ஆஃப் கியூபாய்டு அப்படின்றது சொல்றோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கியூபாய்டு எடுத்து அதோட லென்த் பிரெத் ஹைட் எடுத்து அதை நம்ம வால்யூம் ஆஃப் பாக்ஸோடய இந்த வால்யூம் ஆஃப் கியூபாய்டோட ஈக்குவல் பண்ணி லாஸ்டா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த வால்யூம் ஆஃப் பாக்ஸை கண்டுபிடிக்கிறோம். இதுதான் இந்த சம். 8th சம் பார்த்தோம் அப்படின்னா, a function f is defined by f of x equal to 3 minus 2x. Find x such that f of x square is equal to f of x the whole square. f of x square ஐயும் f of x the whole square ஈக்குவலா இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். நம்ம நார்மலா f of x ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 3 minus 2xன்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ f of x square அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா x 3 minus 2x square, நம்ம xக்கு பதிலா இப்ப என்ன பண்ண போறோம், x square சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்ப x squareன்ற போது 3 minus 2x square தான் நமக்கு என்னது, f of x square அப்படின்றது. இப்ப f of x the whole square அப்படின்ற போது 3 minus 2x the whole square அப்படின்ற போது, அப்போ இங்கேயும் நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம், சேம் அதே கான்செப்ட் தான். a minus b the whole square is equal to a square plus b square minus 2ab என்ற கான்செப்ட் தான் நம்ம இங்கே என்ன பண்ண போறோம், யூஸ் பண்ண போறோம்.
a ஸ்கொயர். a ஸ்கொயருக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம் 3 ஸ்கொயர்ன்ற போதும். 3 ஸ்கொயர் அப்படின்னா என்ன 3 3 ஸ்கொயர் minus 2 into a க்கு பதிலா 3 b க்கு பதிலா 2x plus b ஸ்கொயர்னா என்ன நமக்கு 2x the whole square. So இந்த ஃபார்மட்ல தான் நம்ம பிரிக்கிறோம். 3 ஸ்கொயர் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்னன்னு கிடைக்கும் 9 கிடைக்கும். இப்போ 2 into 3 6 6 into 2 12 அதான் minus 12x. இங்க 2x the whole squareன்ற போது 4x square. இப்போ நம்ம क्वेश्चन படி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டும் ஈக்குவல் அப்படின்றத நம்ம கொண்டு வந்து x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ இதோட வேல்யூ என்ன நமக்கு 3 minus 2x square. அப்போ 3 minus 2x square is equal to 9 4x square minus 12x. இப்போ என்ன பண்ண போறோம் எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வரோம். அப்போ minus 2x square minus 4x square. இந்த 4x square இங்க வரும்போது minus 4x square ஆகுது. இந்த minus 12x இங்க வரும்போது plus 12x ஆகுது. இந்த 3 plus minus 9 is equal to 0 அப்படின்னு கிடைக்குது. இப்போ minus 2x square minus 4x square போது minus 6x square plus 12x minus 6 equal to 0. இப்போ இது எல்லாமே divisible by 6 இருக்கு. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் divisible by 6 கொடுத்து x square minus 2x plus 1 is equal to 0 அப்படின்னு நம்ம கொண்டு வரோம். அப்போ கொண்டு வந்துட்டு அதுல இருந்து ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 1 நம்ம ஃபேக்டரைஸ் பண்றோம்னா 1 into 1. அதை ரெண்டையும் நம்ம பிளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கணும் -2 கிடைக்கணும். அப்போ -1 into -1 is a -2. அப்போ நம்ம என்ன பண்றோம் 1க்கு ஃபேக்டரைஸ் கண்டுபிடிக்க போறோம். 1 இருக்கு. 1க்கு ஃபேக்டரைஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா -1 ஒரு -1 இதை ரெண்டையும் பிளஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்னன்னு கிடைக்கும் -2 அப்படின்னு கிடைக்கும். அந்த கான்செப்ட்ல தான் நம்ம இப்ப இதை என்ன எடுத்திருக்கோம் x minus 1 is equal to 0ன்ற கான்செப்ட்ல நம்ம எடுத்திருக்கோம். இப்ப 0ன்ற கான்செப்ட்ல எடுத்ததுக்கு அப்புறம் x ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைக்குது 1 அப்படின்றது கிடைக்குது. சோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஈக்குவேஷனை ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சுக்கலாம். 9th question. A plane is flying at a speed of 500 km/h. Express the distance d traveled by the plane as function of time t in hours அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப பிளேன் அதோட ஸ்பீடு வந்து 500 km/h சொல்லியாச்சு. எக்ஸ்பிரஸ் த டிஸ்டன்ஸ் டிராவல்ட் பை த பிளேன். இப்ப 500 km/h அது பிளே ஆச்சு அப்படின்னா 1 ஹவருக்கு அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் கவர்ட் டைம் டேக்கன் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன நமக்கு ஸ்பீட் இன்டூ டைம். நமக்கு ஸ்பீட் என்ன 500, டைம் வந்து t hours. t hoursனா இட்ஸ் எனிதிங். அப்போ இன்டூ t. அப்போ டிஸ்டன்ஸ் நமக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா எவ்வளோ ஸ்பீட் இன்டூ டைம் அப்படின்றத வச்சுதான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இங்க t hours கொடுத்திருக்கனால நம்ம t இண்டிகேட் பண்ணிருக்கோம். ஸோ 500 t is our distance traveled by the plane. Next 10th question. The data in the adjacent table depicts the length of a woman's forehand and her corresponding height. அவங்களோட ஃபோர்ஹேண்டையும் கரஸ்பாண்டிங் ஹைட்டையும் இங்க என்ன பண்ணிருக்காங்க டேபிள்ல இண்டிகேட்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ based on this table, a student find the relationship between the height and the forehand length. அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட ரிலேஷன்ஷிப் அதை வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். இவங்களுக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி அதை கண்டுபிடிக்க போறோம். அதை நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன்ல கொடுத்திருக்காங்க. வேர் a and b are constants அப்படின்னு சொல்லிட்டாங்க. செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். இப்போ இது ரெண்டுமே ஃபங்க்ஷனா, இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்றது பார்க்கணும். ஃபைண்ட் a and b. a b அதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த உமன் ஹூஸ் ஃபோர்ஹேண்ட் இஸ் 40 சென்டிமீட்டர். யாரோட ஃபோர்ஹேண்ட் 40 சென்டிமீட்டர் இருக்குன்றத பார்க்கணும். Find the length of the forehand of a woman
if her height is 53.3 inches. இப்போ அவங்களோட ஹைட் 53.3 inches இருந்தது அப்படின்னா அவங்களோட ஃபோர் ஹேண்ட் எவ்வளவு லென்த் இருக்கும் அப்படின்றதையும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ நம்மளோட கிவன் டேபிள் இதுதான். இப்போ ஆன்சர். இப்போ என்ன கொஸ்டின் கேட்டாங்க ஃபர்ஸ்ட், இது ரிலேஷன் ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ y is equal to ax plus b அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்ற வேல்யூ எதை இண்டிகேட் பண்ணும்? ஸோ இப்போ a and b அப்படின்ற வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு ரெண்டு ஆர்டர் பேர் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் 35,56 45,65 எடுத்துக்கிறோம். இப்போ 35,56 அப்படின்றத எடுத்தோம் அப்படின்னா 56 அப்படின்றது y வேல்யூ. இங்க நமக்கு ரிலேஷன் எப்படி இருக்கு? y is equal to ax plus b அப்படின்ற ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ yக்கு பதிலா நம்ம 56 சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். a என்னன்னு தெரியல. xக்கு பதிலா 35 சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். பிளஸ் b அப்படின்றது கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி 45,65லயும் சேம் அதே கான்செப்ட்ல கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நம்ம எலிமினேஷன் மெத்தட் வைஸ் இங்க பிளஸ் இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா பிளஸ் அப்படின்னு மாத்திட்டு இப்ப இதையும் மைனஸ் பண்ணோம்னா +9 கிடைக்குது. ஏவும் 35a 45a மைனஸ் பண்ணோம்னா 10 கிடைக்கும். 10a கிடைக்கும். இங்க கிரேட்டர் நம்ம சைன் பார்த்தோம்னா மைனஸ். சோ மைனஸ் போட்டாச்சு. சேம் அதே கான்செப்ட்ல எல்லாமே கொண்டு வந்துட்டு இங்கேயும் மைனஸ் தான் வரும். இந்த நம்ம கிரேட்டர் நம்பர் சைன் 65 வேல்யூ மைனஸ் தான். இப்ப இந்த மைனஸ் கேன்சல் ஆகி a இங்க வரும். 10 டிவைட் ஆகும். அதனால 9/10 is equal to a அப்படின்னு கிடைக்கும். சோ ஏயோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைக்கும்? 0.9 அப்படின்னு கிடைக்குது. அப்ப அந்த 0.9 ஈக்குவேஷன் 1ல போய் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதுல என்ன கிடைக்கும்? ஏக்கு பதிலா 0.9 into 35 plus 5 பின்னு கிடைக்குது. அப்ப இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 31.5 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 56ஐயும் 31.5ஐயும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? b யோட வேல்யூ கிடைச்சிரும். சோ ரிலேஷன் எப்படி இருக்கும்? y is equal to 0.9 plus 24.5 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சோ இது ஒரு ரிலேஷன் ஃபார்ம் ஆகுது. yes the relation is a function. நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன? relation is a function or not அப்படின்னு கேட்டிருக்காங்க. yes relation is a function அப்படின்னு. செகண்ட் क्वेश्चन என்ன இருக்கு நமக்கு? a யோட வேல்யூ b யோட வேல்யூ நம்ம இப்பதானே கண்டுபிடிச்ச a யோட வேல்யூ b யோட வேல்யூ அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணி எழுதிடணும். இப்போ ஃபோர் ஹேண்ட் வந்து 40 இருக்கும்போது ஹைட் வந்து 60.5 inches எப்படி வருது? அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? 40 இருக்கும்போது அதோட ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 60.5 inches அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம எக்ஸுக்கு பதிலா என்ன பண்ண போறோம்? எக்ஸுக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ண போறோம்னா 40 கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஹைட் y இண்டிகேட்ஸ் ஹைட், எக்ஸ் இண்டிகேட்ஸ் இங்க பார்த்தோம்ல x indicates forehand length, y indicates height. இப்ப நமக்கு ஹைட் கொடுத்து forehand length கொடுத்து ஹைட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப xக்கு பதிலா 40 சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹைட் கிடைச்சிரும். சோ எவ்வளவு இருக்கு? 60.5 feet இருக்கு. நெக்ஸ்ட் நமக்கு ஹைட் கொடுத்து forehand length என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ yக்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும்? 53.3 inches சப்ஸ்டிட்யூட் பண்ணி இப்போ சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா ஃபோர் ஹேண்டோட லென்த் அப்படின்றது நமக்கு தெரியும். நீங்க டிவைட் 28.8 divided by 0.9 அதோட ஆன்சர் நமக்கு என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா 32 centimeter. From this 1.3 exercise over.